தளம் போடணும். அதெல்லாம் ஒன்றுங்க. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து தளம் போடுறாங்க. அதுக்காக ரெடி ஆகிட்டு பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் மஞ்சள்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு மங்களகரமா? மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். மங்களகரம் மஞ்சள் ஆரம்பி போல. என்ன இன்னும் கம்பியை நோண்டிட்டு இருக்கீங்க? ஹோல்சேல். ஆமாம். ஆ இங்கே மேஸ்திரிங்க இல்லையா? 5 மணிக்கு வந்துட்டாப்லையா? நான் நேற்று சொல்லி கொடுத்தேனே. வாங்க ஹோல்ஸ் தேடுறீங்களோ? ஓகே ஓகே. பெருசாக இருந்தால் வடிஞ்சிரும்ல அந்த இடம். பரபரப்பா இருக்குது காலையிலேயே. 4 மணிக்கு என்ன பண்ணீங்க? எப்படி யாருன்னா வேமா? எப்படி யாருன்னா எவ்வளோ தைரியம் உனக்கு? எப்படி இருந்துச்சு? அப்படியே வண்டி போகும். இதுதான் இந்த ஷூட்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ட்ராலியா? ட்ராலி தானே இது பேர்? ட்ராலி வந்து நேராக எங்கே போகுது? இங்கே வந்து நில்லுங்க. பனிமூடைக்கு போகுது. இது வந்து நம்ம லைஃப்லேயே முக்கியமான என்னென்னா நம்ம தளம் போட போகிறோம். சீலிங் போட போகிறோம். சீலிங் தளம் தாங்க சொல்லுவாங்க. அப்படியா? தளம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் மேலே வந்து ஒட்டுறதுன்னுவாங்க. மேலே ஒட்டுறதா? சிமெண்ட் ஒட்டுறதா? ஊர் சைடில் அதான் சொல்லுவாங்க. அது நேற்றே நான் கரெக்ட் பண்ணுங்க. இந்த இடம் வந்து பள்ளமாக இருக்குன்னு சொன்னேன். கிராஸாக இருக்கு. கரெக்ட் பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் பள்ளமாக தான் இருக்கு. வாங்க கீழே வரீங்களா? ஓனர் அம்மாவும் இன்ஜினியரும் ஒரே கலரில் வந்திருக்காங்க. ஆமா என்ன சாமி கூட தெரியல. நான் சுத்தம் எங்கேயும் தெரியல. ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா வேணும். சாமி போ வந்துடும். இப்போ அது ஒடிக்கும் போது 500 ரூபாய் வேணும். நான் சொல்லிக்கிறேன் வேணாம். இதே வம்சம் அது ஒடிக்கிறதுக்கு 500 ரூபாய். லாஸ்ட் ரூப் போடுறதுக்காக உடைக்கிறவங்களுக்கு 500 ரூபாவா? ஆமா. திருப்பி ஜெல்லி முடிஞ்சிச்சுன்னா யார் உடைக்கணும்? ஆமா வயசானவங்க தான் உடைக்கணும். அது தெரியாதா? அது இல்ல மேல மேல ஜெல்லி முடிஞ்சிச்சுன்னா பூஜை பண்ணணும். இப்போ ஒரு பழமும் அதை கொடுக்க சொன்னாங்களே அவர்கிட்ட. 2 பழம். டேய் என்ன வேலை செய்ய விடாண்டா. 2 பழமும் ஏதோ வெத்தலையும் கேட்டாங்க. இல்ல 2 பழம் வெத்தலை. நிஜமா சார்? அங்க ஜெல்லி முடிஞ்சிச்சுன்னா அங்க ஒரு மேல பூஜை பண்ணணும். ஆமா 5000 ரூபாய் வேணும். ஆமா 5000 ரூபாய் வேணுமா? ஆமா 5000 ரூபாய் வேணும். இவனை வேற பில்டிங் மாத்த வேண்டியதுதானே? அது இன்ஜினியர் கட்டில ஊத்துவாயா? ஊத்துவாட்டோ. ஏ 2 வெத்தலை கேட்டாங்க. அது ஒண்ணா கட்டிட்டாங்க அப்படினாங்க. ஒண்ணுதான் வச்சிருக்காங்களா? நான் அப்பவே நினைச்சேன். எப்ப போறீங்க? லேட் ஆகுமா? ஸ்வீட் மட்டும் வாங்கி வரணும். போய் வாங்கி வரணும். ஸ்வீட் மிஸ்ஸிங். மறந்துட்டோம். அதை மட்டும் எப்பவுமே மறந்துடுறோம். ஒரே வேலை நடந்துட்டே இருக்குது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவங்க எடுத்துப்பாங்க. பூஜையில் வச்சு தானே எடுத்து கொடுப்பாங்க ஸ்வீட்டு.
பூஜையில் வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கோம். இங்கே கொண்டு இருக்காங்களோ? நான் அதான் அங்கே மூளை மேலே ஏற்றுவாங்க. அதில் வெறும் இதான் போடுவாங்க. ஸ்வீட் எங்கே வைப்பாங்க? ஸ்வீட் இங்கே கற்பூரம் ஏற்றுவாங்கல்ல. நேரம் 9 மணி. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக. என்னங்க அதில் ஸ்வீட் வந்து வைக்க மாட்டாங்களாம், எடுத்து கொடுப்பாங்க. ஆ மஞ்சள் குங்குமம் ஐயா எனக்கு கீழே இருக்குது கொஞ்சம் கொடுங்க. அங்கே மஞ்சள் குங்குமம் வாங்க. மேலே இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அது தலையில் இருக்கு. மணி தலை செங்கல் கீழே வைங்க. சாமி கும்பிடுங்க. ஸ்வீட் கொடுத்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அப்படியே பட்டுக்கு எல்லாரும் ஸ்வீட் நல்லா இருக்குங்க. புரியல எங்க போயிட்டு அவ்வளோதான். போயிட்டு எலக்ட்ரிஷியன் கொடுத்துங்க மேடம். அப்படியே எல்லாரும் கொடுங்க. அவர் மணி கையில் பேர் எத்தனை இருக்குன்னு அதுக்கு தான் நாங்கள் சிமெண்ட் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கோம். ஒரு ஆள் வேலை தான் இருக்கு. ஏன் எடுத்துட்டு வந்து போடுறது? என்ன நடக்குது? கம்பி நடக்குது. என்ன நடக்குதுன்னா அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. வெளியே போயிட்டு தண்ணி அதிகமாக வரும். இன்னைக்குள்ள காஞ்சிரும், சாயந்தரத்துக்குள்ள காஞ்சிரும் போட்ட உடனே. அளவு கீழே யாரும் அழகா இருக்கு. இப்போ இந்த இவர் தான் காங்கிரீட்டுக்கு இவர் தான் மெயினா? காங்கிரீட் மேஸ்திரி அவர் தான். என்ன அளவு போடுறீங்க நீங்கள்? என்ன ரேஷியோ போடுறீங்க? கரெக்டாக 6-7. 1-6-7. 6 மண், ஜல்லி 7. ஜல்லி 7. மூட்டை 1. புரியுதா? யாருக்கு புரியுதா? நான் ஏதோ அடுத்தது பில்டிங் கட்டுற மாதிரி புரியுதாமா? அதாவது ஒரு மூடை சிமெண்ட்டுக்கு
ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 6 மூட்டை 6 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பாண்டு மண்ணு 7 பாண்டு கல்லு ஜல்லி. தண்ணி எவ்வளவு? தண்ணி உங்களுக்கு தேவையானது நீங்க சேர்த்துக்கலாம். பிரியாணி மாதிரி எத்தனை இன்ச்சு? 5 இன்ச்சு திக்னஸ் வரும் இந்த இது. ஆமா. அது எப்படி தெரியும்? அந்த பலகை அளவு தெரியுமோ? ஓ அதான் மார்க். டீ பிஸ்கட்டு டீ 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 பிஸ்கட் ஸ்பெஷல் வாங்க வாங்க. அதான் கெமிக்கலா? அதான் கெமிக்கல். அது எவ்வளோ ஊற்றுங்க? அது 200 ml கெமிக்கல் ஊற்றுங்க. நான் முடிஞ்சிருச்சா? ஃபுல்லாக முடிச்சாச்சு. கடைசியாக போடுறாங்க லாஸ்ட் பாட்டு. ஒரு வழியா தளம் போட்டு முடிச்சாச்சு. அதாவது பாதி கடல் கூட இல்லையா இது? பாதி கடல் கூட இல்லையா? பாதி கடல் கூட இல்லையா? இன்னும் வந்து மேலே தளம் போட்டால் தான் பாதி கடல். ரெண்டு மூட்டையா? பெரிய மூட்டை பிரியாணி. ஓ தனித்தனியாக அப்படி கொடுத்தாங்களோ? எடுக்கும்போதே எண்ணி எடுப்பாங்க. 13 தனியாக கவரில் போட்டு கொடுக்கணும். ஏன் மொத்தமா கொடுத்துருவா? ஆமா ஒரு ஆளு மொத்தமா கொடுத்துன்னு காட்ட. மொத்தமா கொடுறாங்க அவங்க. நான் பிரிச்சிங்க மொத்தமா அப்படி. அங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. 4 5 10. 10. அப்ப நான் பிக்காம இருந்திருப்பேன். இல்ல அப்படியே ஒரு 10. எத்தனை இருக்கு பாருங்க. 3 எப்படின்னா அதுலேயே உள்ளே போட்டுருங்க அப்படியே. ஓ இங்கே அப்படியே கொடுத்துருங்க. என்னங்க இன்னும் வந்து 11 கொடுத்துருங்க. அது அவங்க எடுத்துப்பாங்க. போடுங்க பார்த்து எடுத்துக்கோ. பார்த்து உங்களுக்கு தேவை எடுத்துக்கிட்டு அப்படி கொடுத்துருங்க மொத்தமாக வரும். அது இருக்குமே மொத்தம் நிறையா இருக்குமே. 40 இருக்குமே. அதான் அதை பிரிக்கிறதோட 13 பிரிக்கிறது தான் ஈஸி. வாங்க வாங்க. அப்படிதான் வருவான் வழி. இப்படிதான் நான் பின்னாடி வருவான். எப்படி இருக்கு பிரியாணி? பிரியாணி சாப்பியா? எங்க எதுவும் இல்லை. நீங்க கொட்டாய் தானே மெயின்ல. இங்க சூடா இருக்கும். சிமெண்ட் போட்டு ஃபேன் இதை ஓட மாட்டேங்க. ஃபேன் ஓடுதே. ஃபேன் மட்டன் இருக்கா? தேடி வாங்குறோம். கிளாஸ் வாங்கி வந்திருக்கிறேன் பிரியாணி.
நீங்க எங்கேயாவது வாங்கினா நல்லாவே இருக்காதுன்னு அங்க போய் வாங்கி வந்துருக்கோம். வாழை இலை வச்சு கட்டியிருக்கிறாங்க சாப்பாடு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இதில் வாழை இலை இல்லை? வாழை இலை இருக்கு. உள்ளே இருக்கா? எக்ஸ்ட்ரா கூட பிரியாணி சாப்பிடலாம். இருக்கு. ஓகே. அவருக்கு எத்தனை வேணும்னு கேளுங்க. அவங்க 2 பேர் வருவாங்க. மேஸ்திரிக்கு எடுத்து கொடுத்துருங்க. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மேஸ்திரிக்கா எத்தனை வச்சிருக்க? 6. ஒரு 2 பிரியாணி அங்கே வச்சிரு. சாப்பிடுவாங்க பிடிச்சி. எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க.